இதை பார்த்தீங்களா? இந்த அரிசி கடையில் வாங்கினது மூட்டையாக. இது எப்படி இருக்குது? அதே இந்த அரிசி ரேஷனில் வாங்கினது. இந்த அரிசி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பல்லியோட எச்சம், இது அதோட ஒணுகு, பூனை, நாய் எல்லாம் அதுக்குள்ளே வாசம் செய்யுது. அதுங்க சாப்பிட்ட மிச்சம்தான் எங்களுக்கு. இது ஒன்று கடையில் வாங்கின அரிசி, ஒன்று ரேஷனில் வாங்கின அரிசி. இந்த அரிசியே எவ்வளோ ஸ்மெல்! இந்த அரிசியை எடுத்து நான் ஏன் வீடியோவாக போடுறேன்னா, பொதுமக்களுக்கு இந்த அரிசி எவ்வளோ உபயோகமாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். ஏழை எளிய மக்களுக்காக தான் நீங்கள் ரேஷன் அரிசி கொடுக்குறீங்க. அந்த அரிசி சுகாதாரமாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். சுகாதாரமாகவும் இல்லை, அது சுத்தமாகவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு உகந்த மாதிரியும் இல்லை. அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். நாய், எலி எல்லாம் உள்ளே போயிட்டு ஒரே கலாட்டா பண்ணி அந்த அரிசி கீழே கொட்டி மேலே கொட்டி அதை வாரி மக்களுக்கு எடை போட்டு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. எங்கள் ஊர் ரேஷன் கடையும் நல்லா இல்லை. அந்த ரேஷன் கடையை கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு. மழை வந்தாலும் ஒழுகுது. அது வேறு இடத்துல கட்டி கொடுக்க சொல்லி கேட்டாலும் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அதை செய்யலை. நீங்களாவது செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அரிசியை எவ்வளோ ஏழை மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த ஏழை மக்கள் வாங்கி சாப்பிட்ற மாதிரியா இருக்குது இந்த அரிசி. இந்த அரிசியை நேரத்தோடு விவசாயிங்கிட்ட வாங்கி மழையில் நனையாமல், வெயிலில் நனையாமல் அறுவடை செஞ்ச கொஞ்ச நாள்லேயே அவங்கக்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி அரைச்சி ரேஷனுங்களுக்கு விநியோகம் பண்ணிங்கன்னா ரேஷனுக்கு அது அடித்தட்ட மக்களுங்களுக்கு அது சேரும். அதை பின்பற்றுறதுக்கு இந்த அரசாங்கமாவது குரல் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். விஜய் தம்பி, இதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நான் ஆர்டர் போடல, ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மக்களுக்காக தான் நான் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். நீங்கள் நடத்துகிற இந்த 1.5 மாதம் அரசாங்கத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் செஞ்சிட்டீங்க, இனிமேலும் செய்வீங்க. அது கூட இதுவும் ஒரு மாற்றமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க. உங்கள் கண்ணில் படுமோ படாதோ எனக்கு தெரியல. இந்த வீடியோவை விஜய் தம்பி காதுக்கு போகிற வரைக்கும் எல்லாரும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.